மகாபாரதம் அத்தியாயம் 72 9ஆம் நாள் போர். 9ஆம் நாள் போர் துவங்கும் முன்பாக பீஷ்மரிடம் சென்ற துரியோதனன் தனக்கு அது நாள் வரை நேர்ந்த தோல்விகளை கூறி கொடிய வார்த்தைகளால் ஈட்டியால் குத்துவதைப் போன்று பேசினான். ஆனாலும் பீஷ்மர் பொறுமையை இழக்கவில்லை. அவர் துரியோதனனை பார்த்து, துரியோதனா, தன் சக்திக்கு ஏற்ப முயற்சி செய்பவனும் உனக்காக போரில் உயிரை ஹோமம் செய்கிறவனுமான என்னை ஏன் நீ இவ்வாறு துன்புறுத்துகிறாய்? சொல்லத்தக்கது எது, சொல்லத்தகாதது எது என்பதை அறியாது நீ பேசுகிறாய். மரணம் சமீபிக்கும் சமயத்தில் மரங்கள் எல்லாம் கூட பொன்மயமாக தோன்றும் என்று கூறுவார்கள். அதே போன்ற விஷயங்களை நீ விபரீதமாகவே உணர்கிறாய். வேண்டுமென்றே நீ செய்து கொண்ட பகைமையின் பயனை இப்போது அனுபவித்துக் கொண்டுள்ளாய். ஆண்மையை இழக்காமல் தைரியத்துடன் போர் புரிவதுதான் இப்போது நீ செய்ய வேண்டும். அதுவே தர்மமும் ஆகும். சிகண்டியை நான் எதிர்த்து போரிடுவது என்பது என்னால் முடியாத ஒன்று. பெண்ணை வதம் செய்வது என்னால் இயலாத காரியம். என் கையால் பாண்டவர்களை கொல்லவும் என் மனம் ஒப்புக்கொள்ளாது. இந்த 2 விஷயங்களையும் தவிர்த்து மற்ற வீரர்களை எதிர்த்து நிச்சயம் போரிடுவேன். சத்திரிய குலத்துக்கு பொருந்திய வகையில் நீ மனத்தளர்ச்சி அடையாது போர் செய்க என்று இதமாக கூறிய பின் அன்றைய போருக்கு சேனையை அணிவகுத்திட வேண்டிய முறைகளையும் பற்றியும் அவனிடம் சொல்லி அனுப்பினார். இதனால் சற்றே ஆறுதல் அடைந்த துரியோதனன் தனது தம்பியான துச்சாதனனை அழித்து, தம்பி, நமது முழு பலத்தையும் இன்றைய போரில் செலுத்து. பீஷ்மர் தூய்மையான மனத்துடன் தான் நமக்காக போர் புரிந்து கொண்டுள்ளார். சிகண்டியை மட்டும் தன்னால் எதிர்த்து போரிட முடியாது என்கிறார். வேறு எவரை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், சிகண்டி பீஷ்மரை தாக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமாகும். சற்று அஜாக்கிரதையாக இருந்தாலும் சிம்மத்தை ஒரு செந்நாயானது கொன்றுவிடும் என்பதை புரிந்து கொள் என்றான். 9ஆம் நாள் போர் துவங்கியது. போர்க்களத்தில் அபிமன்யுவுக்கும் அலம்பசனுக்கும் கடும் போர் நடந்தது. வில் வித்தையில் புகழ்பெற்ற அர்ஜுனனை போன்றே அவன் மகனான அபிமன்யுவும் போர் புரிந்தான். இதனால் அலம்பசன் தனது தேரை இழந்து போர்க்களத்தை விட்டு ஓடினான். மற்றொரு இடத்தில் அசுவத்தாமனும் சாத்தியகியும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிட்டனர். இன்னும் ஒரு இடத்தில் அர்ஜுனனை துரோணர் எதிர்த்தார். ஒரு கட்டத்தில் பீஷ்மரை பாண்டவ வீரர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்த்து எதிர்த்தனர். இதை கண்ட துரியோதனன் பீஷ்மரை காப்பாற்ற வேண்டி துச்சாதனனை அனுப்பி வைத்தான். பாண்டவர் முயற்சிகளை பீஷ்மரது கடும் போர் முற்றிலுமாக வீணாக்கியது. பாண்டவர் சேனை சுற்றி சுற்றி தடுமாறிடும் பசுக்கூட்டம் போல ஆனது. அப்போது கிருஷ்ணர் ரதத்தை நிறுத்தி, அர்ஜுனா, நீயும் உனது சகோதரர்களும் 13 ஆண்டுகள் எதிர்பார்த்து காத்திருந்த காலம் இப்போது வந்துள்ளது. சத்திரிய தருமத்தை நினைவில் வைத்துக்கொள். பீஷ்மரை கொல்வதற்கு தயக்கம் காட்டாதே என்றார். அதை கேட்ட அர்ஜுனன் தலை குனிந்து, கிருஷ்ணா, கொல்லத்தகாத ஆச்சரியங்களையும் பீஷ்மரையும் கொல்வதை காட்டிலும் வனவாசம் செய்வது சுகமாகவே இருந்தது. ஆனாலும் தாங்கள் கூறுவதை நான் செய்கிறேன். ரதத்தை செலுத்துவீர் என்றான். இவ்வாறு பீஷ்மர் கொல்ல விருப்பமில்லாது வருத்தமுடன் அர்ஜுனன் சென்றாலும் பீஷ்மர் உச்சிப்பொழுது சூரியனைப் போன்று பிரகாசித்தார். அர்ஜுனனின் தேர் பீஷ்மரை நோக்கி சென்றதும் பாண்டவர் சேனை மீண்டும் தைரியம் அடைந்து பகைவர்களை நோக்கி முன்னேறியது. பீஷ்மர் அர்ஜுனனின் ரதத்தின் மீது அம்பு மாறி பொழிந்தார். ஆனாலும் எவ்வித பரபரப்பும் இல்லாமல் கிருஷ்ணர் எச்சரிக்கையுடன் ரதத்தை செலுத்தினார். அர்ஜுனன் விடுத்த அம்புகளால் பீஷ்மரது வில் பலமுறை அறுபட்டு கீழே விழுந்தது. தன் வில்லை பலமுறை அறுத்தெறிந்த அர்ஜுனனை பலவாறாக புகழ்ந்த பீஷ்மர் வேறொரு வில்லை எடுத்து அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் அடித்து காயப்படுத்தினார். அதை கண்ட கிருஷ்ணர், அர்ஜுனா, நீ சரிவர போர் புரியவில்லை என்றுரைத்த கோபத்துடன் ரதத்தை விட்டு இறங்கி சக்கராயுதத்தை எடுத்து கொண்டு பீஷ்மரை நோக்கி வேகமாக சென்றார். தன்னை நோக்கி கோபத்துடன் வரும் கிருஷ்ணரை நோக்கிய பீஷ்மர், கிருஷ்ணா, வருவாயாக. உன்னால் கொல்லப்பட்டு நான் உயிரை விட தயாராக உள்ளேன் என்று கூறி அவரை வரவேற்றார். கிருஷ்ணரை பின் தொடர்ந்து சென்ற அர்ஜுனன் அவரை 2 கரங்களாலும் கட்டி பிடித்தவாறு, கிருஷ்ணா, ஆயுதமேந்தி போர் புரிய போவதில்லை என்று நீர் உரைத்த வாக்கை பொய்யாக்கிட வேண்டாம். பீஷ்மரை அம்பு எய்து அவரை வீழ்த்துவது எனது பொறுப்பு. தயவு கூர்ந்து தேரில் ஏறி குதிரைகளை நடத்துவீர் என்று வேண்டி அவரை ரதத்துக்கு திரும்பச் செய்தான். மீண்டும் பீஷ்மரை போரை துவக்கினார். அவரது கடும் தாக்குதலால் பாண்டவர் சேனை துன்புற்ற போது சூரியன் அஸ்தமனமானது. இதனால் 9ஆம் நாள் போர் முடிவுக்கு வந்தது. அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.